மாவட்டம் நத்தவட்டம் விளானதுல கிராமத்தில் இருந்து 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி செந்துறைக்கு படிக்க சென்று கொண்டிருக்கிறோம். நயனாகொண்டம்பட்டி, ராக்கம்பட்டி, கோட்டைப்பட்டி, வேப்பம்பட்டி, பிள்ளாநத்தம், மாதனைக்கம்பட்டி, சரளப்பட்டி, திணுத்துப்பட்டி, போடிக்கம்பட்டி, கவுண்டம்பட்டி மாணவர்கள்லாம் செந்துறைக்கு அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு படிக்க சென்று கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு அரசு பேருந்து தான் வருது. அதுலயும் மாணவர்கள் பயணிக்க முடியல. கேர்ள்ஸ் எல்லாம் சேஃப்டியா உள்ள உட்காந்துக்கிறாங்க. பாய்ஸ் இப்ப தொங்கிட்டு வரனால இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 பேத்துக்கு அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டுல இருக்கிறாங்க. அதனால எக்ஸாமுக்கும் போக முடியல எங்கனால. ஏன்னா பஸ் வசதி இல்ல. அது நடந்து போனாலும் அட்டன்ஸ் போட்டு இதுக்கெல்லாம் நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எங்களுக்கு மேற்கொண்டு பஸ் வரணும். வர வரைக்கும் போராடுவோம். அதிகாரிகள்கிட்ட சொன்னா அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. மனுவும் கொடுத்தாச்சு, இது வரைக்கும் கொடுத்துட்டோம். அதனால எடுக்கல. காலையிலயும் சரி மாலையிலயும் சரி எங்களுக்கு மாணவருக்காக ஒரு அரசு பேருந்து இயக்கணும். என் பேர் புவனா. நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் டிஸ்ட்ரிக்ட். எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் ஏறோம். ஒரு பஸ்ல மட்டும் 100 பேத்துக்கு மேல ஏறுறோம். அவங்க யாருமே ஏத்த முடியல. எங்க ஸ்டாப்ல இருந்து நிறைய ஸ்டாப் ஏறையில பாதி ஸ்டாப் ஏத்துறாங்க, பாதி ஸ்டாப் ஏத்தாமே போயிடுறாங்க. அதனால பஸ் வசதியில இருந்து நிறைய பேர் கீழே வந்து காயம் ஏற்பட்டுருது. அதனால கூடுதலா ஒரு பேருந்து வேணும். பஸ் வசதி கூடுதலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க இருந்து 2-3 ஸ்டாப் ஏத்த மாட்டேங்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க நடந்து வருதுங்க. அங்க போய் எங்களால எக்ஸாம் டயத்துக்கு கரெக்டான போக முடியல. 2 கிலோமீட்டர் போனனால எங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு நாங்க போய் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல. அதனால எங்களுக்கு கூடுதல் பஸ் வந்தாகணும். எங்களுக்கு வந்தாதான் நாங்க பஸ் மறியல நிப்பாட்டுவோம்.